இது வந்து யாரோட ரெஸ்டாரண்ட் அப்படின்னா நம்ம சின்ன தலையோட ரெஸ்டாரண்ட். தலையோட ஜெர்சியும் சின்ன தலையோட ஜெர்சியும் இருக்கு. அதுவும் இது இந்தியா ஜெர்சி இல்லை, சிஎஸ்கே ஜெர்சி. நீங்கள் நம்ம இந்தியன் கரன்சிக்கு மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. நார்மல் தானே, நம்ம என்ன நம்பானியாக நம்ம. அவங்களோட சிக்கன் பிரியாணி ஆவி பறக்க பறக்க இருக்குது. ஃபஸ்ட்டு பைட் என்ன ப்ரோ ஸ்பூனில் சாப்பிட்றீங்க? பழக்கமாயிருச்சா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட்டி பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல ரெஸ்டாரண்ட்ஸ் போயிருப்போம். அதில் இது ஒரு ஸ்பெஷலான ரெஸ்டாரண்ட். என்ன பிரபுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து யாரோட ரெஸ்டாரண்ட் அப்படின்னா நம்ம சின்ன தலையோட ரெஸ்டாரண்ட். ரைனா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஆம்ஸ்டர்டாமில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதை வந்து நான் நினச்சிருந்தேன், நம்ம ஆம்ஸ்டர்டாம் போனால் கண்டிப்பாக ரைனா ரெஸ்டாரண்ட்டில் போய் ட்ரை பண்ணணும், எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இப்போ வந்திருக்க இடம் ரைனா ரெஸ்டாரண்ட் தான். ப்ரோ இது இருக்கிற ஏரியா பேர் என்ன? ஆர்லெமர் வெக். ஓகே, ஆம்ஸ்டர்டாம் தான். ஆம்ஸ்டர்டாமில் ஆல்மெரே வெக் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் ஆல்லெமர் வெக். ஏஸ் இங்கே இருக்க பேரெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ளே போகும்போது ஆகிடுது. அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே இருக்க பேரெல்லாம். பட் பரவாயில்ல, தலைவர் பேரையே ரெய்னா ரெஸ்டாரண்ட்னே வச்சிட்டாரு, வேறு எந்த பேரையும் ட்ரை பண்ணாமல். இப்போ அங்கே தான் நம்ம போய் ஃபுட்டு ட்ரை பண்ண போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரில. பிகாஸ் நான் இங்கே இருக்க யூடியூபரை கேட்குறப்ப, நம்ம நெதர்லாந்து தமிழன் கேட்குறப்ப நிறைய யூடியூபர்ஸ் வந்து அப்படி இப்படின்னு சொன்னதுனால வீடியோஸ் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. பிரதர் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னாரு. இனிமே நான் அங்கே ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்கேன். சின்ன தலையோட இன்சைட் அவுட் ஷாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவரோட ஃபுட்டு பிடிக்குதா? அவர் பண்ண போகிறது இல்லை, இங்கே இருக்க செஃப் தான் பண்ண போகிறாரு. இருந்தாலும் அந்த ஒர்க்கு பாருங்கள். ரைனா கல்னரி ட்ரெஷர் ஆஃப் இந்தியா. ஸோ எஸ், வாங்க போகலாம். என்னென்ன ஃபுட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்ன ப்ரோ? நான் நினச்சேன் தலையோட டிஷர்ட் இருக்குமா இருக்காதா, அதை நம்ம வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்லப்பா, அவர் பாசக்காரரு ப்ரோ. தலை மேலே அவருக்கு அவ்வளோ பாசம். ரெஸ்டாரண்ட் பயங்கரமாக இருக்குது. தலையோட ஜெர்சியும் சின்ன தலையோட ஜெர்சியும் இருக்குது. அதுவும் இது இந்தியா ஜெர்சி இல்லை, சிஎஸ்கே ஜெர்சி. அது வேறு லெவலு. ஸோ இங்கே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பார் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்டோட சேர்ந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ப்ரோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்களா? நீங்கள் யார் ஃபேன்? சிஎஸ்கே ஃபேனா இல்லை? ஆப்வியஸ்லி சிஎஸ்கே. தோனி வீடு நம்பர் 7 வேறு லெவல். நீங்கள் சின்ன வயசுலேருந்து சச்சின் ஃபேனு. ஆஹா, நான் சச்சின் ஃபேன் ப்ரோ. அதனால அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி எனக்கு தோனி பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேனு. இல்லை, நான் சச்சின் விளையாண்ட வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக இருந்தேன். அப்போ தோனி இருந்தப்பையும் சரி. பட் ஒன்ஸ் சச்சின் ரிட்டையர் ஆனது, ஒன்ஸ் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம்லாம் மும்பை இந்தியன்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ண முடியாது. தலையை பார்த்துட்டே சாப்பிடுவோம், தலையை பார்க்க முடியாது, ஜெர்சியை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். இங்கே வந்து இந்த கோட்லாம் போட்டுட்டு இருக்கிறதே செம்ம கடுப்பாக இருக்குது எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட மெனுவில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இங்கே வந்து அந்த ஜர்க்கினை போட்டுட்டு இருக்கிறது எரிச்சலாக இருக்குது. நான்லாம் ட்ரௌசர்லேயே சுற்றுருவேன். ஸோ நம்ம இப்போ ரைனா ரெஸ்டாரண்ட்டில் மெனு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் ரைனா ரெஸ்டாரண்ட்டோட மெனு கார்டு. ப்ரோ ஏதோ உன்னிப்பாக பார்த்துட்ருக்காரு. வச்சு என்ன இருக்குன்னு வெஜ்ஜில் தான் இருக்குது. வெஜ் ஸ்டார்டர், வெஜிடேரியன். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் இல்லை நான்வெஜ்ஜும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ப்ரைஸ்லாம் ப்ரோ நீங்கள் இங்கேயே இருந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குது. ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக இங்கே எல்லா இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேயும் இருக்க மாதிரி தானே இருக்குது. ஆல் இண்டியன் ரெஸ்டாரண்ட். ஓகே. ஸோ கைஸ் இங்கே இருக்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாம்பார் விடையே 900 ரூபா. அதனால் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் ப்ரோ இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ எஸ், தேவ் பிரியாணி, வெஜிடேபிள் பிரியாணி, லேம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி. அண்ட் ஸ்டார்டர்ஸில் வெஜ் ஸ்டார்டர் இது சிக்கன் டிக்கா, ஆஃப்கானி, லேம் ஷீக் கபாப், சமோசா வெஜிடேரியன், தந்தூரி ஹாட் விங்ஸ், பப்படம் 2 யூரோ, 200 ரூபா. அப்பளம் நம்ம அண்ணன் எக்ஸ்ட்ரா ஒன்று வேணான்னு சொல்லுவோம், இங்கே வந்து அதுக்கு 200 ரூபா கொடுக்கணும். யூஸ்வலி இந்தியன் சைனீஸில் அந்த வெஜ் மஞ்சூரியன், சிக்கன் நூடுல்ஸு, சில்லி சிக்கன், சில்லி சீஸ், பன்னீர், கோவன் சீ ஃபுட்டும் இருக்குது அவங்கக்கிட்ட. கோவன் ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஜலர் விரிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜிங்கா மசாலா. ஸோ ட்ரிங்க்ஸில் கோகோ கோலான்னு இருக்குது. ஸோ மட்டன் கிரேவிஸ்லாம் தனியாக வச்சுருக்காங்க. லேம் கோஷ், அந்த லேம் மட்டன் ரோகன் ஜோஷ் இருக்கும்ல அது இருக்குது. கோஸ்ட் டீ,
எல்லாமே பார்த்திங்கன்னா 21 யூரோ, 2200 2300 2200 அப்படி தான் இருக்குது கிரேவிஸ்லாம். ஈவன் சிக்கன் கறியும் அது இந்த 2000 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. தந்தூரி சேம் அஸ் தட் 2000 1900 அப்படின்னு இருக்குது. ப்ரோ உங்களுக்கு என்ன? ப்ரோ பயங்கரமாக பார்க்குறாரு, ஆனால் கடைசியில் என்ன சொல்லுவாருன்னு தெரில. பிரெட்ஸ் இருக்குது, சூப்பர். தந்தூரி ரொட்டி, தந்தூரி பட்டர் நான், கார்லிக் நான், லச்சா பரோட்டா, ஆலு பரோட்டா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நான் சொல்கிற பரோட்டாலாம் தந்தூரி ரொட்டி 300 ரூபா, அதாவது 3 யூரோ. தந்தூரி பட்டர் நான் 3.5 யூரோ, கார்லிக் நான் 4 யூரோ, ஆலு பரோட்டா 4.5 யூரோ, சீஸ் நான் 4.5 யூரோ. இந்த மாதிரி ரொட்டிலே ஓல்டு ஆம்ஸ்டர்டாம் சில்லி சீஸ் கார்லிக் நான் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து 6.5 யூரோ. ரசகுல்லா ஸ்வீட்ஸ் வச்சுருக்கேன், நம்மளால் ஸ்வீட் வைக்கலன்னா எப்படி. குலாப் ஜாமுன் இருக்குது, குலாப் ஜாமுன் வந்து 5.5 யூரோ, 5 euros 50 cents. குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் 8.5 யூரோ, 850 ரூபா. ரசகுல்லா, ரசமலாய், காஜர் அல்வா, ஐஸ்கிரீம், கீர் எல்லாமே இருக்குது. ரைஸில் வந்து அதர்ஸில் பலாவ் ரைஸ், அச்சார், ஊறுகாய் 200 ரூபா. ப்ரோ என்ன இது? இங்கே கிடைக்காது எல்லாமே. நீங்கள் இதுக்கெலாம் சொல்கிறீங்க கருவேப்பிலை. ஆமாம், இங்கே ரொம்ப நம்ம கருவேப்பிலை அசால்ட்டாக ஓரம் ஒதுக்கி வச்சு தூக்கி போட்டுருணும். ஆமாம், இங்கே கருவேப்பிலை ரொம்ப விலை ஜாஸ்தி. நாங்கள் அதை பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு இருக்கிறோம் கருவேப்பிலையை. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நிஜமாவா? ஆமாம். ஸோ ப்ரோ உங்களுக்கு என்ன? அதான் பட்டர் நான், சிக்கன் கிரேவி ஏதாவது ஒன்று. ஓகே, அது ஏதோ ஜிடி ரோட் சிக்கன் கறின்னு போட்டுருக்குறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜிடி ரோடா? ஜிடி ரோட் சிக்கன் கறி. ஜிடி ரோட் சிக்கன் இஸ் த எசன்ஸ் ஆஃப் தாபா ஸ்டைல் டிஷ். ஓகே, தாபா ஸ்டைல் டிஷ். ஓகே, எனக்கு வந்து சிக்கன் பிரியாணியா இல்லை மட்டன் பிரியாணியான்னு யோசிக்கிறேன். சிக்கன் பிரியாணியை சொல்ல போகிறேன். எனக்கு சின்னத்தலை கடையில் சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன் நான் மட்டன் சொல்லனா, இங்கே எப்படி இருக்கும்னு தெரியல மட்டன்லாம். ஸோ சிக்கனாவது அட்லீஸ்ட் கிடச்சிரும், மட்டன் கிடைக்கிறது நம்ம ஊர்லேயே அப்படி இப்படி தான். ஸோ இங்கே எந்த கறியை போடுறாங்க தெரியாது, அதனால் நான் சிக்கன் பிரியாணி சொல்ல போகிறேன். ப்ரோ வந்து ஜிடி ரோடு சிக்கன் கறி சொல்கிறாரு. வேறு லெவல் டைட்டில் ப்ரோ. ஜிடி ரோடு சிக்கன் கறி அட் சின்னத்தலை ரெஸ்டாரண்ட். வீடியோட டைட்டில். Good evening, sir. Good evening. Good evening. Everything is good, sir? Yeah. How are you? All good. Fine. How are you? So and so, but it's the end of the week, Sunday. Tomorrow I'm off. Oh, tomorrow I'm off. So you have to enjoy, right? Tomorrow we are closed, Oh, you are closed? Okay. Yeah, tomorrow different. Monday we close. Monday we close. So everybody has to take off a rest. And we're going to take from Tuesday. Okay. Okay, we'll have one lamb sheikh kebab. So one lamb shish kebab? Yeah. For the starter? Yes? Yeah. One chicken biryani. Chicken biryani, how you like? Indian style, medium spicy is okay? No, extra spicy. gonna make Indian it hot. style. Yeah. So let's make it hot. Yeah. Okay. One GT road chicken curry. GT roll. Okay, it's hot as well? Yeah. Yeah. Make it It's come hot. with the rice, okay? Rice Okay. is complimentary. Okay, It's then come with it. Then if you need naan Any or roti, you rotis? can order. Yeah, okay. one butter naan. Just one butter naan. Yeah. Okay. There's something to drink? Nothing. No drink? So make a chicken biryani as a Indian style with No spicy. problem. Yeah, okay? So for the starter, lamb shish kebab. Yeah. For the main course, Chicken you have biryani. a chicken biryani, hot, and then GT road chicken, Yeah. Yeah. hot as well. Yeah, Yes. cool. And one butter naan. Yeah. Yes. Thank you very much. I'm gonna get you a starter. Yes, fine. I'm gonna. Water. Thank you. Please take. Yeah. கைஸ் அந்த ஜெர்சியில் ரெய்னா ஜெர்சியில் தோனி சைன் பண்ணியிருக்காரு. தோனி ஜெர்சியில் ரெய்னா சைன் பண்ணி இங்கே அப்படியே வந்து ஒட்டியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. பார்ப்போம் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு. கைஸ் இங்கே வந்து வெயிட் பண்ணுறதுக்குள்ளே அந்த பப்பட் கொடுத்துருக்காங்க. நான் இருக்க பசிக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன், அப்படி இருக்குது. ஆனால் இங்கே நான் நினச்சி வந்ததை விட ரேட்லாம் ஏடா கூட கைஸ். நம்மளால் அவர் சொல்கிறாரு ப்ரோ, நீங்கள் ஒரு இதையும் நீங்கள் நம்ம இந்தியன் கரன்சிக்கு மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எதுவுமே வாங்குறதுக்கு மனசு வராது. நார்மல் தானே, நம்ம என்ன நம்பானியாக நம்ம காசு கீசை பார்க்காம வாங்குறதுக்கு. அதனால் எல்லாமே கைஸ் வாட்டர் பாட்டில், நார்மல் வாட்டர் பாட்டில் இட்ஸ் 400 to 500 rupeesனால் யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் நாட் அ 1 liter பாட்டில் ஆல்சோ. ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் 450 ரூபானா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பட் அதையும் தாண்டி பார்த்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் யூரோப்புக்கு வந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு இல்லை, அடிக்கடி
பார்த்து பண்ணுங்க. அப்பளத்துக்கு இது இருக்குது, மின்ட்டு சட்னி. இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு என்ன தெரியுமா கைஸ், சாப்பிட்ணும். இங்கே என்ன பண்ணுறாங்க அதுதான், சாப்பிட்டு சரக்கு அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு தூங்குறதுக்கான இடம் இது வின்டரில். அதையும் தாண்டி vlogs பண்ணிட்டு ப்ரோவே ஆச்சரியப்பட்டார். ப்ரோ இங்கே வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறது வேறு, vlogs பண்ணுறது. ப்ரோ நீங்களே சொல்லுங்கள், இந்த கிளைமேட்டுக்கும் இந்த டைமில் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக இந்த கிளைமேட்டுக்கு நாங்களே பெருசாக வெளில வர மாட்டோம். ஒன்ஸ் வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் இல்லை, டச்சு அவங்களே வந்து காசு வெளியில் வர மாட்டாங்க. இதில் vlogs பண்ணுறது, வீடியோ கண்டென்ட்டோட பண்ணுறதுன்னா எவ்வளோ கஷ்டம். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப முடியாமல் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் வந்து ஒரு சோம்பேறித்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும் வெளியில் போகிறதுக்கு. வீட்டை விட்டு வெளில ஒன்ஸ், ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் நல்லா கதகதப்பாக இருக்கும். அதை விட்டு வெளில வந்தால் சில்லாக இருக்கும். வெளில போகிறதுக்கு போகணுமா வேணாமா அந்த மாதிரி யோசிச்சிருப்போம். நாங்களே இப்போ அவ்வளோதான், அடுத்து ஒரு 6 months வந்து ஒன்லி திங்ஸ் ஏதாவது வாங்கணும், எசென்ஷியல்ஸ் வாங்குறதுக்கு மட்டும்தான் வெளில போகிறது. மற்றபடி ரொம்ப பெருசாலாம் வெளில போக மாட்டோம். அஃப்கோர்ஸ் கிறிஸ்மஸ்ன்றதுனால அந்த டைமில் அதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு வெளில போவோமே தவிர, இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த டைம் இந்த விஷயத்துக்காக சுற்றுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். கேட்டிங்களா, கொஞ்சம் இல்லை, எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ வெளியே போனோன்னா எனக்கு கையெல்லாம் விரைச்சிக்குது, காதுலாம் அடைச்சிருது, அந்த மாதிரி இருக்குது. பட் அதையும் தாண்டி ஒன்றும் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அப்பளத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வரட்டும், ஃபுட்டு வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஷீக் கபாப் வந்துருக்கு. ப்ரோ எடுத்துக்கோங்க, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. எடுங்க. சிஎஸ்கே ஃபேன் நீங்கள். எல்லோரும் திட்டுவாங்க, என்ன மும்பை ஃபேனாக இருக்கேடா சிஎஸ்கே, சென்னையில் இருந்துட்டு. அது எப்படி ப்ரோ, ஒரு இது தானே. எனக்கு சச்சின் ரொம்ப பிடிக்கும், அப்படியே மும்பை மேலே ஒரு தீவிரமாயிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஷீக் வந்து சச்சின் விளையாடுற வரைக்கும் நானே மும்பை இந்தியன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஷீக் கபாப் மின்ட் சட்னி. மின்ட்டு சட்னி அப்போ அப்பளத்துக்கே காலி பண்ணிட்டாங்க. அது அப்பளத்துக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, கத்தியில் கட் பண்ணுறப்பா புகை சுட இருக்குது. செம பசியில் இருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் பைட் அட் ரெய்னா ரெஸ்டாரண்ட். ஸ்பைசஸ்லாம் நல்லாயிருக்கு. அந்த ஷீக்கில் போட்டிருப்பாங்களே ஸ்பைசஸ்லாம், அந்த புதினா வாசனை இருக்குது, அந்த மசாலா அதிகமாக இருக்குது, மிளகாத்தூள் அதிகமாக இருக்குது. லைட்டாக ரொம்ப ஜூஸியாக இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த ஜூஸினஸ் இருக்குது. இது வரைக்கும் இங்கே வந்து நான் சாப்பிட்டது இதுதான் ஓகே. எப்படி இருக்கு? எனக்கு தான் ஓகே. இது வரைக்கும் இங்கே வந்து நான் நிறைய நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கேன். ஷீக் கபாப் நான் ட்ரை பண்ணுமேன்னு ரொம்ப மெனக்கிட்டு நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். இவங்க தான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இல்லை அதுதான் எனக்கும் நான் பட்டோன்னே நான் சொன்னது அப்படியே இருக்கா. அந்த ஒரு ஃப்ரெஷ் ஓரளவுக்கு அந்த ஜூஸினஸ் இருக்குது, ரப்பரியாக இருக்கும் ப்ரோ. அந்த கடிக்கு டேஸ்ட்டே இருக்கா. இவ்வளோ மசாலா அதெல்லாம் எதுவுமே இருக்கு, ஒரு மாதிரி பிளாண்டாக. இது வந்து நல்லா இருக்கு. அந்த ஸ்பைசஸ் தெரியுது பாருங்க வாயில போட்டோன்னே. இட்ஸ் குட். இது குட்டுன்னு எப்படி தெரியும்னா வந்து மற்றதில் நிறைய சாப்பிட்டு பார்க்கும்போது இது எவ்வளோ குட்டுன்றது தெரியும். உங்களுக்கு தெரியுது. எனக்கு நான் எப்படி குட்டுன்னு சொல்கிறேன்னா, எனக்கு தெரியும் ஷீக் கபாப் எப்படி இருக்கணும். ஓகே, இதுனா இப்படி தான் இருக்கணுன்றது ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதில் இது மேட்ச் ஆகுது, அதனால இது குட்டு. ஆனால் ப்ரோ வந்து கம்பேரிட்டிவ்லி சொல்கிறாரு இங்கே குட்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ ப்ரோ வந்து எப்படிப்பட்ட ஷீக் கபாப் சாப்பிட்ருக்காரு இங்கே அப்படின்றது எனக்கு இப்போ தெரிய வருது. ரொம்ப ஆசையாக சில இடத்துலலாம் போய் ஆர்டர் பண்ணுவேன், ஸ்டார்டர் ஷீக் கபாப் சாப்பிட்லாம் அப்படின்னு. எல்லா இடத்துலையும் நான் டிசப்பாயிண்டடாக இருந்திருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஷீக் கபாப் சொன்னதே எனக்கு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா நான் மோஸ்ட்டாக சொல்லுவேன், ஏன்னா நிறையா இடத்துல அந்த ரப்பரியாக இருக்கும் ப்ரோ, மசாலா இருக்காமல் அப்படியே சப்புன்னு இருக்கும், ஏதாவது சவுக்குன்னு கறியை கடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி. சரி நீங்கள் சொல்கிறீங்களேன்னு சரி பார்ப்போமே அப்படின்னு தான். ஏன்னா நான் வந்து தந்தூரி டிக்கா சொல்லிடுவேன். அவன் தந்தூரி டிக்கானா எப்படினாலும் மசாலா போட்டு தான் ஆகணும், அப்படி ஒரு இது இருக்குது. பட் பரவாயில்ல, நல்லா இருக்கு. கொஞ்சம் சரி, எப்போவுமே சிக்கனே ட்ரை பண்ணுறோமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் எப்போவுமே ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கு கிளிக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபுட்டு கிளிக் ஆகிடுச்சு. நானும் எதிர்பார்க்கல. அது மாதிரி கறியை அந்த சாஃப்ட்னஸ்ஸு ஸ்பூனில் எடுக்கும்போது தெரியுதா, நல்லா மின்ச் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. குட். வெயிட்டிங் ஃபார் பிரியாணி. அண்ட் ஆல்சோ என்ன சொன்னீங்க, ஜிடி சிக்கன் கறி, அதுக்கு வந்து ரைஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தருவாங்க. பட் ஸ்டில் நான் ரொட்டி சொல்லியிருக்கோம். பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் பிரியாணி. GT chicken curry, sir. GT chicken curry. Yeah. Rice. Yeah.
Enjoy your food, sir. தேங்க்யூ கைஸ். ஜிடி ரோட் சிக்கன், ஒயிட் ரைஸ். நாங்கள் ரொட்டி சொன்ன மறந்துட்டாங்க, பட் பரவாயில்ல, ஒயிட் ரைஸே நிறையா தான் கொடுத்துருக்காங்க. அந்த அவங்களோட சிக்கன் பிரியாணி. ஸோ சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ், அவங்களோட சிக்கன் பிரியாணி ஆவி பறக்க இருக்குது. ஃபஸ்ட்டு பைட். என்ன ப்ரோ ஸ்பூனில் சாப்பிட்றீங்க? பழக்கமாகிடுச்சா? சாப்பிடுங்க. ரைஸ் பாஸ்மதி ரைஸ். அரோமா இஸ் குட், பட் லெட்ஸ் ஹேவ் அ ஃபர்ஸ்ட் பைட். கில்லி பிரியாணி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பிரியாணி, ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் பிரியாணி. ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது, சாப்பிடவே முடியல அப்படின்ற மாதிரி இல்லை. அந்த ஒரு கிரேவிலாம் போட்டு அதுக்கப்புறம் பண்ணுற பிரியாணி எப்படி இருக்கும்? நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்காது, இங்கே வாய்ப்பே இல்லை. இருக்குது டேஸ்ட் வைஸ் யா குட். யா அந்த பட்டை கிராம்பு வாசனை, பிரியாணி மசாலா, அந்த ஸ்மெல் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த ஸ்மெல் அது இருக்குங்க. நான் இங்கே வந்து ட்ரை பண்ண இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே இதுதான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு 1 2 3 4 ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணேன். 4வது ரெஸ்டாரண்ட் தான் இது. இங்கே நல்லா தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குது ஜிடி ரோடு சிக்கன்? கிரேவி நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குன்னா இப்போ ஜென்ரலாக இங்கே இந்த ஊரில் எந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனாலும் எங்களுக்கு ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். வேறு கிரேவி இருக்கும், வேறு கிரேவின்னு மெனுவில் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தா கிரேவி ஒரே தான், சேம் கிரேவி. சிக்கன்னா சிக்கன் போட்டிருப்பாங்க அதில், அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே ஜென்ரலாக. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொட்டிக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும் ரைஸை விட. ஆமாம், ஏன்னா பார்த்தாலே தெரியுது. இங்கே வந்து ஒயிட் ரைஸ்னாலும் பாஸ்மதி ரைஸ் தாங்க. பிரியாணி சுட இருக்கிறதுனால, மசாலா நிறையா இருக்கிறதுனால சாப்பிட நல்லா இருக்குது. இப்போ தான் ஸ்பைசஸ் என் வாயில் படுது 4வது நாள். ஸோ அப்படியே கிளம்புறேன் நான் இங்கேருந்து ஆம்ஸ்டர்டாமில். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ட்ரை பண்ணிடணும் அப்படின்றதுனால தான் வந்தேன். யா சீரியஸ்லி குட். நான் இன்னும் ஜிடி மசாலா சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒரு 4 வாய் பிரியாணி என்ஜாய் பண்ணிட்டு வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைத்தால் பூந்தி போட்டுட்ருக்காங்க. அந்த பெரிய பெரிய சைஸ் பூந்தி இருக்கும்ல, இந்த பூந்தியை போட்டு விட்ருக்காங்க. எப்படி நார்த் இந்தியா பிரியாணிக்கு ரைத்தா கொடுத்தானுங்கன்னு தெரில. அந்த ரைத்தாலையும் வெங்காயம் போடல, பூந்தியை போட்டு விட்ருக்காங்க. பட் தயிர் திக்காக இருக்குது. சும்மா அந்த ஒரு புளிப்பு ஃபீலுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சிக்கன்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. எல்லாமே செஸ்ட்டு பீஸ் தான். ஆனால் டிக்காக்கு எல்லாருக்கும் ஒன்றா வச்சுருப்பாங்க போல். பட் எனக்கு என்னென்னா, அது எந்த பீஸ் வேணால் போடு, அதை நல்லா வேக வச்சு போடு. நல்லா வெந்திருக்கு, பரவாயில்ல. பிரியாணி ஓகே. பட் பிரியாணி கிடையாது இது, அது ஒரு வகையான பிரியாணி. பிரியாணி நான் அக்செப்ட் பண்ணி சென்னையில் இருந்துட்டு இந்த பூந்தியை போட்டது தான் எனக்கு வெறுப்பாகுது. ஆமாம், அதே ஒரு மாதிரி. அதான் நம்ம வெறும் தயிரை கூட கொடுக்கலாம் ப்ரோ. நம்ம ஹைதராபாத் போனால் தருவானுங்க, வெறும் தயிர் கொடுப்பானுங்க. இது என்ன காம்பினேஷனில் பூந்தியை போட்டான்னு தெரியல. ஆனால் சும்மா இதில் போட்டு சாப்பிடுவாங்க பூந்தியை, அந்த காரா பொரி காரா இது இல்லை. அதான் இவங்க சேட்லாம் போட்டு கொடுப்பாங்க. அது சேட்டுக்கு செட் ஆகும். அதுவுமே ஒரு கிறிஸ்பினஸ்க்காக தான் போட்டு சாப்பிடுவாங்க. இவ்வளோ ஊரை விட்டு சாப்பிட மாட்டாங்க. ரைஸ் அந்த ஜிடி ரோடு சிக்கன் ஆக்சுவலாக இது நானுக்கு தான் நல்லாயிருக்கும் எனக்கு தோணுது. அதுக்கு தான் ஆர்டரும் பண்ணோம். பட்டு அவன் நானை மறந்துட்டான். அதில் போட்டிருக்க அந்த சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, பரவாயில்ல. குழம்புல போடுற சிக்கன் மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரோட்டா, நான், ரொட்டிக்கெலாம் சூப்பராக இருந்திருக்கும். ரைஸ் இருந்தாலும் அது அதில் ரைஸில் ஒட்டலை. பட் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், நல்லா தான் இருக்குது. டொமேட்டோ ஃப்ளேவர் அதிகமாக, கொஞ்சம் ஸ்பைஸியாக, நம்ம அதான் நம்ம இந்தியன் மசாலாஸோடு சேர்த்து. யா திஸ் இஸ் ஆல்சோ குட். எஸ், ஒரு வழியாக முடிச்சிட்டோம். பிரியாணியும் நல்லா சாப்பிட்டோம், ரைஸையும் முடிச்சிட்டோம். சாப்பிட்டு வரேன் வெளியே பில்லோட. கைஸ், இங்கே வந்து டேப் வாட்டரே வாங்கிக்கோ. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேன்னு இல்லை, எங்கள் ஆம்ஸ்டர்டாம் வந்தாலே ஹோட்டல்ஸ் வந்தீங்கன்னா அவங்க தருவாங்க. நம்ம கேன் வாங்கினா அதுக்கு தனி சார்ஜ் தான். நம்ம ஊர் மாதிரி 20 ரூபா கிடையாது. அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், திஸ் இஸ் த பில், €73. And you have one takeaway as well, you know? Yeah. You don't count, you got 3 dishes, man. Yeah. How was the food? Good? Yeah, it's good. Really. Did you like it? Yeah, I like it. So, make me a review on Google for Raina Paji, okay? Yeah. Appreciate. Thank you very much. You know where I am from? Chennai. Huh? I am from you're Chennai. From Chennai. Yeah. Oh. Chennai Super Kings, you know? He follow cricket, you know? Oh, okay. Specifically made Chennai se.
Shapur Paji is our boss. Yeah, I'm from Chennai. Yeah. Hi, welcome. I especially like the lamb shish kebab. Sheikh kebab. Thank you. Yeah. Thank you very much. Food was okay? Yeah, it's nice. Yeah? Yeah, it's nice. Thank you. Thank you. Bye bye. See you. பா எல்லாம் நல்லா தான்ப்பா இது இந்த வெளியே வர வரைக்கும் ப்ரோ எல்லாம் நல்லா தான் இருக்குது இந்த வெளியே வர வரைக்கும். அதுவும் ஈவினிங்கில் ஒரே நிமிஷம் இருங்க, நல்லா வெளிச்சமான இடத்துக்கு வரட்டும். நான் என் ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி ப்ரோ தான் சொல்லணும். ஏன்னா ப்ரோ வந்து இப்போ ஒரு டச்சு அவர் தமிழெல்லாம் கிடையாது, டச். மிஸ்டர் டச் ப்ரோ சொல்லுங்கள், ஃபுட்டு எப்படி இருந்தது? ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஓகே. ஏன்னா நான் நிறைய இடத்துல சாப்பிட்டு டிசப்பாயிண்ட் ஆனதுனால எனக்கு வந்து இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு உங்களுக்கு எஸ். ஸோ எனக்கு வந்து கைஸ், நான் ஒரு இடத்துக்கு போனால் கெஸ் பண்ணுவோம்ல, நம்ம நிறைய ஃபுட் சாப்பிட்ருக்கோம். அதுலேருந்து நான் கெஸ் பண்ணதில் இங்கே நான் சாப்பிட்டதில் இவங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க, அதுதான் உண்மை. ஷீக் கபாப் சூப்பராக இருந்தது. பிரியாணி நம்ம யோசிக்கிற பிரியாணி கிடையாது, நார்த் இந்தியன் பிரியாணி. பட் யா, நல்லா கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடித்தோம். அண்ட் அந்த கிரேவியும் நல்லா இருந்தது. அது ரைஸை விட ரொட்டிக்கு நல்லா இருந்திருக்கும். எனிவேஸ், பட் ரெய்னா ரெஸ்டாரண்ட் இஸ் குட். ஸோ என்ன ப்ரோ? ஆமாம், நான் ஃபேமிலியோட திருப்பி வரணும். ப்ரோ வந்து ஃபேமிலியோட திரும்ப வரணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாம் ஆம்ஸ்டர்டாம் தான் திரும்பி வருவோம். ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் த வீடியோ. ஸோ அவ்வளோதான், இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். வெளியே வந்தாலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அந்த அளவு குளிருது. See you in another great video. Thanks for watching. Tata, bye bye. Bye from Reina Restaurant.